பிசினஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்ல பிளாக் 2ல யூனிட் 8 இன்டர்நேஷனல் பிசினஸ் மல்டிநேஷனல் கார்பரேஷன் இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த டோட்டலா டாபிக் என்னன்னா யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மல்டிநேஷனல் கார்பரேஷன். இந்த மல்டிநேஷனல் கார்பரேஷன் அப்படின்றது எந்த டாபிக் கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படின்ற டாபிக் கீழே வருது. ஸோ இந்த இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்ல சொல்லணும்னா சர்வதேச வணிகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஒரு பொருளை என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு என்ன பண்ண போறோம்னா விற்க போறோம், இல்ல ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து பொருளை வாங்க போறோம் அப்படின்னா தான் அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சர்வதேச வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி டீட்டெயிலா நம்ம இப்ப இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போறோம். இன்டர்நேஷனல் பிசினஸ் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் மல்டிநேஷனல் கார்பரேஷன் அப்படின்னா பன்னாட்டு நிறுவனங்கள் இல்ல பன்னாட்டு நிறுவனம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இந்த மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்துக்கணும் அப்படின்னா ஒரு குளோபலைசேஷன்ல ஒரு முக்கியமான பங்கு வச்சு. குளோபலைசேஷன் அப்படின்னா நமக்கு தெரியும் உலகமயமாதல். அந்த எல்பிஜி 1991 தனியார் மயமாகுதல், தாராளமயமாகுதல், உலகமயமாகுதல் அப்படின்னு சொல்லிட்டு 3 கான்செப்ட் நமக்கு வந்துச்சு. அந்த 3 கான்செப்ட்ல முக்கியமான கான்செப்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா குளோபலைசேஷன், உலகமயமாகுதல். இந்த உலகமயமாகுதலுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்டர்நேஷனல் ஆபரேஷன் தான். இந்த என்ன சொல்றது அப்படின்னா சர்வதேச வணிகம் தான். சர்வதேச வணிகம் இன்னைக்கு இல்லை அப்படின்னா உலகமயமாதலே கிடையாது. அப்போ உலகமயமாதலுக்கு முன்னாடி வந்து சர்வதேச வணிகம் இருந்துச்சா இல்லையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருந்துச்சுன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 80% ஆஃப் இன்டர்நேஷனல் பிசினஸ் நடக்குது அப்படின்னா அப்போ வந்து 30% 20% தான் என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த உலகளாவிய வணிகம், சர்வதேச வணிகம் அப்படின்றது நடந்துச்சு. அப்போ ஒரு மல்டிநேஷனல் கார்பரேஷன் எப்போ வந்து பிறந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the operations of firm in different countries have given birth to multinational corporations. So இன்டர்நேஷனல் பிசினஸ் வந்து உள்ள வந்து நம்மளோட ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து ஒரு பொருளை விற்கிறது மூலியமாகவோ வாங்குறது மூலியமாகவோ ஒரு ரா மெட்டீரியல் உள்ளிட்டு பொருட்களை விற்பனை செய்யறது மூலமாகவோ வாங்குறது மூலியமாக என்ன வந்துச்சு அப்படின்னா இந்த மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ் பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்துச்சுன்னு சொல்ல வர்றாங்க. இதோட அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம இதுல என்னென்னலாம் இருந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் வந்து ஒரு ஃபர்ம் வந்து மல்டிநேஷனல் கார்பரேஷனா ஆகணும் அப்படின்றது, வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ், வாட் ஆர் த ட்ரெண்ட், எம்என்சியோட இப்ப இருக்கக்கூடிய ரீசென்ட் ட்ரெண்ட், அதாவது 2015-16 எப்படி இருந்துச்சு, இப்ப 2024-25 எம்என்சியோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு, தென் கான்ட்ரவர்சிஸ், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து இந்த மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ்ல இருந்துச்சு அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுல இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் பிசினஸ் இப்ப நான் சொன்னேன், அதாவது பிசினஸ் பிட்வீன் 2 or more countries அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வணிகம் செய்ய போறது வந்து 2 அல்லது மேற்பட்ட நாடுகளுக்கு இடையே நம்ம வணிகம் செய்ய போறோம் அப்படின்னா அதான் இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சமுதாய ரீதியா இருக்கலாம், பொருளாதார ரீதியா இருக்கலாம், அரசியல் ரீதியாக இருக்கலாம், சட்ட ரீதியா இருக்கலாம், சுற்றுச்சூழல் ரீதியா இருக்கலாம். those are the factors influencing. இது எல்லா காரணிகளும் தான் நம்மள என்ன சேர்க்குதுன்னா ஒன்னா சேர்க்குது. எப்படின்னா இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படின்றது. இப்போ ஒரு பொலிட்டிக்கல் இல்லாம நம்மளால இன்டர்நேஷனல் பிசினஸ் பண்ண முடியாது. எக்கனாமிக்கல் பொருளாதாரம் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா இன்டர்நேஷனல் பிசினஸ் பண்ணி அவசியம் கிடையாது. எக்காலஜிக்கல் சுற்றுச்சூழல் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது, இன்டர்நேஷனல் பிசினஸ் பண்ண முடியாது. இதுதான் இங்க சொல்றாங்க. அப்போ இதை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இந்த இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத. ஸோ இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படின்னா we have to conduct the business activities across the national borders. அதுவும் நம்மளுடைய எல்லையை கடந்து நம்ம ஒரு வணிகம் செய்யறோம், ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இன்டர்நேஷனல் பிசினஸ்னால நமக்கு எதெல்லாம் டெவலப் ஆச்சு, எதெல்லாம் வளர்ச்சி பாதையில சென்றுச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் இதெல்லாம் இருந்துச்சு. டிரான்ஸ்போர்டேஷன் நம்ம இங்க இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா செல்லலாம். அது வந்து வணிக ரீதியாகவோ நம்மளோட தனிப்பட்ட ரீதியாகவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம செல்லலாம். இது எப்போ இன்டர்நேஷனல் பிசினஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஆஃப்டர் 1991 இட் மே பி growing a large sector. ஒன்னு வந்து டிரான்ஸ்போர்டேஷன், டூரிசம். நீங்க நம்ம இன்டர்நேஷனல் டூர்லாம் போறோம், இதெல்லாம் இன்டர்நேஷனல் பிசினஸ் வந்ததுக்கு அப்புறம் தான். அதாவது இங்க இருந்து நம்ம வந்து சிங்கப்பூர் போறோம், மலேசியா போறோம், யுஎஸ் போறோம், இதெல்லாம் நம்ம அட்வர்டைசிங் இங்க இருந்து அங்க இருக்கக்கூடிய அட்வர்டைசிங் இன்னைக்கு நம்ம இங்க பாக்குறோம், இங்கே பண்ணக்கூடிய அட்வர்டைசிங் அவங்க அங்க பாக்குறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன், ரீட்டைலிங், ஹோல்சேலிங் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் இதெல்லாம் என்னன்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வளர்ச்சி பாதையில செல்றதுக்கு காரணம் என்னவா இருந்துச்சுன்னா அந்த இன்டர்நேஷனல் பிசினஸ் தான் ரொம்ப உதவியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதோட இன்டர்நேஷனல் பிசினஸ் என்ன டெஃபினிஷன் சொல்ல வருதுன்னா நம்பர் 1 என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆல் கமர்ஷியல் டிரான்சாக்சன், அனைத்து வணிக நடவடிக்கைகளும் நம்மளுடைய நாட்டோட எல்லையை கடந்து செல்வது அப்படின்றத நம்பர் 1 சொல்றாங்க. நம்பர் 2 ப்ரொடக்ஷன், உற்பத்தியா இருக்கட்டும், ட்ரேட் வணிகமா இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட் மேலாண்மையா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து 2 அல்லது மேற்பட்ட நாடுகள்ல நடந்துச்சு. அதுக்கு பேர் தான் இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படின்றத சொல்றாங்க அப்படின்றத சொல்ல வரும். ஸோ இந்த இன்டர்நேஷனல் பிசினஸ் என்ன சொல்லி இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பாத்துக்கணும் அப்படின்னா இந்த உலகளாவிய வணிகம், சர்வதேச வணிகம், இந்த சர்வதேச வணிகம் மூலியமாக நிறைய முக்கியத்துவம் இருந்துச்சு. நிறைய முக்கியத்துவம் இருந்துச்சு. அதுல நம்பர் 1 என்ன பார்க்க போறோம் அப்படின்னா
என்ன தெரிஞ்சுக்கணும், இதோட என்ன முக்கியத்துவம்னா அவேர்னஸ் அபவுட் டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்ட். இப்ப நீ வந்து சர்வதேச வணிகத்துக்குள்ள வரப்போகிற அப்படின்னா யூ திங்க் அபவுட் த அவேர்னஸ். வாட் ஆர் த திங்ஸ் ஹேப்பனிங் இன் த மார்க்கெட். அதாவது சந்தையில என்ன நடந்துகிட்டு இருக்கு, சர்வதேச சந்தையில என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஒவ்வொரு கண்ட்ரியோட பொருளாதார நிலைமை என்ன, ஒரு நாட்டோட பொருளாதார நிலை என்ன, ஒரு நாட்டோட அரசியல் சூழல் என்ன, அங்க வளங்கள் இருக்கா, ரிசோர்சஸ் இருக்கா. அதான் சொல்றாங்க அவேர்னஸ் அபவுட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஒவ்வொரு உலகத்துல இருக்கக்கூடிய எங்க பண்ண போறியோ, சர்வதேச வணிகம் எங்க பண்ண போறியோ. நம்ம இந்தியால இருக்கோம்னு வைங்களேன், இந்தியால இருந்து நம்ம வந்து சிங்கப்பூர்லயோ மலேசியாலயோ யூஎஸ்லயோ என்ன பண்ண போறோம்னா இன்டர்நேஷனல் பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னா அந்த நாட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்கு, அந்த நாட்டோட வளங்கள் எப்படி இருக்கு, அந்த நாட்டோட அரசியல் கால சூழ்நிலைகள் எப்படி இருக்கு, அதான் அவேர்னஸ். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் நம்பர் 2, ஃபெசிலிட்டேட் தி ப்ராசஸ் ஆஃப் குளோபலைசேஷன். அதாவது என்ன பண்ண போறோம், அதாவது எதுல ஒரு குளோபலைசேஷன் பண்றதுக்கு எதெல்லாம் நம்மளுக்கு வந்து வழி வகுக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா லைக் டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட் மேலாண்மை, இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன், இன்டர்நேஷனல் பிசினஸ் அண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ். அதான் சொல்றாங்க குளோபலைசேஷன் இன்வால்வ்ஸ் இன்டகிரேஷன் ஆஃப் த வேர்ல்ட் எக்கானமி. ஒரு என்ன சொல்ற உலகமயமாதல் என்ன பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுடைய உலக பொருளாதாரத்தை ஒன்றிணைச்சிச்சு, உலகத்தை ஒன்றிணைச்சுன்னே சொல்லலாம். இன்னைக்கு வந்து நமக்கு நெய்பர்ஹுட் கண்ட்ரிஸ் நிறைய பேர் சொல்லலாம். இன்னைக்கு வந்து நம்ம யூஎஸோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்றோம், யூகேவோட எம்ஓயு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒவ்வொரு பிசினஸ்ல ஒவ்வொரு எம்ஓயு போடுறோம். கனடா இந்த மாதிரி நிறைய இருக்கு, நியூசிலாந்து. இன்னைக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு, நம்மளோட அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா உலகளாவிய சந்தைக்குள்ள நட்புறவோடு இருக்கு. ஏன் அந்த நட்புறவோடு இருக்காங்க அப்படின்னா நமக்கு தேவையான டெக்னாலஜி அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம், நமக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம். ட்ரேட் நம்ம இங்க இருந்து அங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இம்போர்ட் பண்றோம், எக்ஸ்போர்ட் பண்றோம், ஏற்றுமதி இறக்குமதி பண்றோம். இது எல்லாத்துக்குமே என்ன வழிவகை பண்ணும் அப்படின்னா இன்டர்நேஷனல் பிசினஸ் தான். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ஸ். செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் இஸ் குளோபலைசேஷன். ஒரு உலகமயமாதலுக்கு இந்த இன்டர்நேஷனல் பிசினஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கு. அது என்னென்ன காரணம்னு பார்த்தோம்னா டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டுக்காக, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக, முதலீடுக்காக, அந்நிய முதலீடுக்காக. இன்னைக்குமே பார்த்துட்டோம் அப்படின்னா உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷம் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. எதுக்கு அந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்குது அப்படின்னா மற்ற நாடுகள் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயோ நம்மளுடைய இந்தியாலேயோ வந்து தொழில் தொடங்கணும், முதல் இன்வெஸ்ட் பண்ணி தொழில் தொடங்கணும். இதனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பலன், நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நம்மளுடைய நாட்டோட பொருளாதாரம் வளர்ச்சி அடையும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கூடும். இதுக்காகத்தான். தென் டிஃபியூஷன் ஆஃப் டெக்னாலஜி. டிஃபியூஷன் மீன்ஸ் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்ப்ரெட் ஓவர், அதாவது பறந்து விரிந்து அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நம்மளோட பரப்புறது அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க என்ன சார் பரப்புறாங்க அப்படின்னா ஒரு சில கண்ட்ரிஸ் என்ன பண்றாங்கன்னா they have to sell their technology to other country for the purpose of earning profit. லாப நோக்கத்திற்காக ஒரு நாட்டோட டெக்னாலஜியை இன்னொரு நாட்டுக்கு விற்கிறாங்க. இதனால அவங்களுக்கு லாஸ் கிடையாது. இன்னைக்கு நம்மளுமே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மற்ற நாட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஒரு சில டெக்னாலஜில அவங்கள பார்த்தா எனக்கு எல்லா விஷயத்திலும் வந்துகிட்டு இருக்கும் டெக்னாலஜி வைஸ். இன்னைக்கு வந்து மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 2016 வந்துச்சுன்னு சொன்னோம். இந்த மேக் இன் இந்தியா வந்ததுக்கான காரணம் என்னன்றதை நம்ம ஒரு 2 கிளாஸ்க்கு முன்னாடி பார்த்தோம். டிஜிட்டலைசேஷன், த்ரூ தி டிஜிட்டலைசேஷன் எல்லாமே வந்து டிஜிட்டலையா மாறணும், இதெல்லாம் டெக்னாலஜி தான். ஸோ ஒரு பெரிய பிசினஸ் என்டர்பிரைஸ் வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணணும் பணத்தை. எம்என்சினாலே வந்து பெரிய கம்பெனி, டெக்னாலஜி அதிகமா இருக்கும், டெக்னாலஜி வேணும். அப்ப அந்த டெக்னாலஜி என்ன பண்றோம், ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு விற்கிறாங்க. அப்ப டிஃபியூஷன் ஆஃப் டெக்னாலஜி, அப்ப அந்த கண்ட்ரியோட டெக்னாலஜி வேற கண்ட்ரிக்கு பரவுது அப்படின்னு சொல்றாங்க. தென் காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட். எஸ், இன்னைக்கு நம்ம லோக்கல்லே பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு வைங்களேன், நம்மளோட நாட்டிலே பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு வைங்களேன், we have to face the competitors. நம்ம போட்டியாளர்களை நிறைய பேர் சந்திக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். நம்மளோட ப்ராடக்ட் வெளி கண்ட்ரில எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், we have to sell the product to the other countries for the purpose of earning a profit. லாப நோக்கத்திற்காக. எல்லாமே எந்த ஒரு வணிகமே லாப நோக்கத்துக்கு இல்லாம பண்ணவே மாட்டாங்க. அப்போ ஒரு லாப நோக்கத்திற்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we have to face the competitors, we have to enter into the competitive environment. ஒரு போட்டியான ஒரு சரௌண்டிங்ஸ்குள்ள, ஒரு சுற்றுச்சூழலுக்குள்ள நம்ம வரணும். போட்டி இல்லைன்னா சுவாரஸ்யமே இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். போட்டி இல்லைன்னா சுவாரஸ்யமே இருக்காது. போட்டி வேணும். மோனோபோலியும் இருக்கக்கூடாது. மோனோபோலி அப்படின்னா சிங்கிள் செல்லர், ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு குட்ஸை விற்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட மட்டும் தான் அந்த குட்ஸ் இருக்கு அப்படின்னா மோனோபோலி. ஏன்னா அப்படி இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா அந்த பொருளோட விலையை என்ன பண்ணுவாருன்னா அதிகமா விற்பாரு. நமக்கு அந்த பொருள் ரொம்ப தேவைப்படும், இது இஸ் அ டிமாண்டபிள் ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அவ்வளோ பிரைஸ் வச்சு விற்கிறாரு, அப்ப நம்ம வாங்கிதான் ஆகணும். அப்ப மோனோபோலி கிரியேட் ஆகும். அப்ப காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட், போட்டி நிறைந்த ஒரு சுற்றுச்சூழல் உருவாகணும். அப்ப இன்டர்நேஷனல் பிசினஸ் ஃபெசிலிட்டேட் தி
டெவலப்மெண்ட் ஆஃப் காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட். அப்ப காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட் உள்ள வர்றதுனால என்ன சார் பீப்புளுக்கு பெனிஃபிட், மக்களுக்கு என்ன இதனால வந்து ஒரு பயன் அப்படின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, மக்களுக்கு தரமான சேவைகளும் தரமான சரக்குகளும் தரமான குட்ஸ்களும் என்ன ஆகும், அவங்க கைக்கு போய் சேரும். அதனாலதான் காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட். நியூ ஆபரேஷன்ஸ், புதுசு புதுசா தயாரிப்போம், புதுசு புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். அது அதுக்கடுத்து பாத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா we have to ரிலேஷன், உறவு முறை அப்படின்னு சொல்லுவோம். நான் சொன்னேன் இப்ப இந்தியாவும் அமெரிக்காவும் வந்து ஒரு நட்புறவு நாடா இருக்கு அப்படின்னா அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அவங்களோட அவங்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணி கொடுக்குறோம், அவங்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் நம்மளோட இந்தியாவில செஞ்சு கொடுக்குறோம். இப்ப இன்னைக்கு நம்ம சொல்றோம் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் அமெரிக்காவும் நட்புறவு கொண்ட நாடு. ஏன் இந்த நட்புறவு கொண்ட நாடுன்னு சொல்றோம் அப்படின்னா, உலகளாவிய வணிகத்துக்குள்ள இருக்கும் ஒரு பிசினஸ், நம்மளும் அவங்களை நம்பி இருக்கும், அவங்களும் நம்மளை நம்பி, அவங்க வந்து நிறைய நம்மளை நம்பி இல்ல, they have not depend because they are developed countries. அவங்க வளர்ந்த நாடு, நம்ம வளர்ந்து கொண்டிருக்கும் நாடு. அப்ப நம்ம யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும், அவங்கள ஒரு சில விஷயங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். we have to sell our products, we have to export our goods from our country to another country. ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா அவங்களோட நட்புறவா இருந்தா மட்டும்தான் ஏற்றுமதி பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம ஸ்ரீலங்காவோட சண்டை போடுறோம், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், இலங்கை கூட போர் வருது. இன்னைக்கு வந்து எந்த கண்ட்ரியுமே யாரோடய போரை வந்து விரும்ப மாட்டாங்க. போரை விரும்பாததுக்கான காரணம் என்னன்னா, இன்னைக்கு வந்து காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட், உன்னோட பிசினஸ் டவுன் ஆயிரும், எக்கனாமி டவுன் ஆயிரும். அதனால இன்னைக்கு ஒவ்வொரு கண்ட்ரியோட என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப், they have to maintain the cordial relationship, ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றாங்க. இது எதுக்கு வழிவகுக்குது அப்படின்னா பொலிட்டிக்கல் பீஸ், அரசியல் அமைதியா இருக்கும், கிரேட்டர் கோஆபரேஷன் இன் கண்ட்ரிஸ் ஃபார் சோசியல் கல்ச்சரல் டெவலப்மெண்ட். நம்மளுடைய என்ன சொல்றது அப்படின்னா சமுதாய அக்கறை கூடும், சமுதாயம் முன்னேறும் அப்படின்றத சொல்றாங்க. தென் பெட்டர் யூஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் ரிசோர்சஸ். இன்டர்நேஷனல் பிசினஸ் பண்றதுனால நம்ம எங்க பிசினஸ் பண்றோமோ அவங்களுடைய ரிசோர்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், jute and tea industries of India are mainly depend upon export market. ஒரு jute டீயும் டீ இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த டீ தொழிற்சாலை, தேயிலை தொழிற்சாலை எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா எக்ஸ்போர்ட். இங்க மட்டும் நம்மளோட தமிழ்நாட்டுல மட்டும் வச்சு என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இந்தியாவில மட்டும் அந்த டீ ஃபேக்டரி வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அவங்க யார டிபெண்ட் பண்ணிருக்காங்கன்னா எக்ஸ்போர்ட், ஏற்றுமதிய என்ன பண்ணிருக்காங்க, டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க, சார்ந்து இருக்காங்க. ஏற்றுமதி அதிகமானா தான் அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ப்ராஃபிட், அதிகம் லாபம் கிடைக்கும், இல்லைன்னா லாபம் கிடைக்காது. அதே மாதிரி ஜப்பானீஸ் இண்டஸ்ட்ரி, ஜப்பான் இண்டஸ்ட்ரி யார் டிபெண்ட் பண்ணிருக்காங்கன்னா எக்ஸ்போர்ட்டர், யூஎஸ், ஃபாரின் ட்ரேட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. அப்ப அதான் இங்க சொல்ல வராங்க. அப்போ ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு கண்ட்ரி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அதர் கண்ட்ரிஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கு ஸ்டெபிலிட்டி ஆஃப் பிரைசஸ், நமக்கு நிலையான பொருளோட விலை கிடைக்கிறதுக்கு இந்த இன்டர்நேஷனல் பிசினஸ், சர்வதேச வணிகம் நமக்கு வகை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அது ஒண்ணு. தென் கிரேட்டர் அவைலபிலிட்டி ஆஃப் குட்ஸ். ஸோ நமக்கு தேவையான பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைக்கிறதுக்கு சர்வதேச வணிகம் வழி செய்கிறது. அதான் கிரேட்டர் அவைலபிலிட்டி ஆஃப் குட்ஸ். The international business provides opportunity to obtain those goods which it cannot produce as cheaply as other countries. நமக்கு தரமான விலையில, குறைந்த விலையில தரமான பொருட்கள் கிடைப்பதற்கு இந்த சர்வதேச வணிகம் நமக்கு வழி செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அதான் கிரேட்டர் அவைலபிலிட்டி ஆஃப் குட்ஸ். ஸோ அதனால யாரு பயனடைகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நுகர்வோர்கள் வந்து சீப்பஸ்ட் சோர்ஸ்ல கிடைக்குது. இன்னைக்கு நம்மவே we are middle class peoples, majority of the peoples are middle class peoples. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், தரமான ஒரு பொருள் கிடைக்கணும், அது குறைந்த விலையில கிடைக்கணும், அதுக்கு இன்டர்நேஷனல் பிசினஸ், சர்வதேச வணிகம் நமக்கு வளர்ச்சி செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. தென் கிரேட்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை வாய்ப்பு. சர்வதேச வணிகம் வந்தனால வேலை வாய்ப்பு அதிகமாகுது. நம்ம இங்க இருந்து என்ன பண்றோம், வெளிநாட்டுக்கு வேலை செய்யறோம். இந்தியன் பீப்புள்ஸ் ஆர் கோ ஒர்க் ஃபார் ஃபாரின் கண்ட்ரிஸ். இதெல்லாம் எப்படி, இன்டர்நேஷனல் பிசினஸ் வந்ததுக்கு அப்புறம் தான். ஒரு யூஎஸ் போறோம், யூகே போறோம், சிங்கப்பூர் போறோம், மலேசியா போறோம் அப்படின்னா எல்லாரும் போயிட முடியுமா? முதல்ல போக முடியுமா? முடியாது. இன்னைக்கு எப்படி போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆஃப்டர் 1991 குளோபலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான், இன்டர்நேஷனல் பிசினஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா வேலை வாய்ப்பு அதிகமா வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல கிடைக்குது. அது ஒண்ணு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னா மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ், பன்னாட்டு நிறுவனம். இந்த பன்னாட்டு நிறுவனம் எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னா இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படின்னா we have to sell our goods to other countries. பன்னாட்டு நிறுவனம் அப்படின்னா மல்டிநேஷனல் கார்பரேஷன் அப்படின்னா we have to start the industries from to other countries. அதான் ஹாஸ்ட் கண்ட்ரி, ஹோம் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு தொழிலை மற்றொரு நாட்டில் சென்று தொடங்குவது, ஒரு பொருளை மற்றொரு நாட்டில் சென்று விற்பது,
ஒரு முதலீட்டை இன்னொரு நாட்டில் போய் முதலீடு செய்வது. அதுக்கு பதிலா சொல்றாங்க மல்டிநேஷனல் கார்பரேஷன், பன்னாட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, we have to produce the commodities, we have to produce the products. ஒரு பொருளை உற்பத்தி செய்யறோம் அப்படின்னா அந்த உற்பத்தி எங்க போய் செய்யறோம்? for domestic consumption of the countries in which they operate. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு. இப்ப நான் வந்து அமெரிக்கால இருக்கேன், நான் இந்தியால போய் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா தொழில் தொடங்க போறேன், பன்னாட்டு நிறுவனம் ஆரம்பிக்க போறேன், எம்என்சி கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேன். இதனால என்ன பெனிஃபிட்? அந்த ஹாஸ்ட் கண்ட்ரி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹாஸ்ட் கண்ட்ரிக்கு என்ன கிடைக்கும்? லோக்கல் கன்சம்ஷன் குட்ஸ் கிடைக்கும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை வாய்ப்பு கிடைக்கும், அந்த ஹாஸ்ட் கண்ட்ரியோட எக்கானமி டெவலப் ஆகும். அதை தான் இங்க சொல்ல வர்றாங்க. அதை பார்க்க போறோம். மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ். அப்போ a large commercial organization, பெரிய பெரிய வணிக நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு டிஃபரெண்ட் கண்ட்ரில மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ் அப்படின்னா ஒரு பெரிய வணிக நிறுவனத்தை 2 அல்லது மேற்பட்ட நாடுகளில் நீ நடத்தி கொண்டிருப்பேயானால் அதற்கு பெயர் தான் பன்னாட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. Multinational corporations are primarily large enterprises. They have to invest huge amount of money. மல்டிநேஷனல் கார்பரேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா பெரிய என்டர்பிரைசஸ், பெரிய நிறுவனம் இருக்கிறதுல ரொம்ப பெரிய நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம நீங்க சொல்லுங்க, இந்தியாவோட எம்என்சி கம்பெனிஸ் எல்லாம் எது அப்படின்னு சொல்றேன். எக்ஸாம்பிள் அடுத்து நம்ம வரப்ப பார்ப்போம். இந்தியாவோட எம்என்சி கம்பெனிஸ் எல்லாம் எது? விப்ரோ இருக்கு. தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் விப்ரோ இஸ் எம்என்சி கம்பெனி. அது இந்தியாவோடது. அது பெப்சி இது வந்து ஃபாரின் கண்ட்ரியோடது. யுஎஸ் என்ன பண்றாங்க, அங்க இருந்து இங்க வந்து இதை என்ன பண்ணாங்க, எம்என்சி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதான் சொல்றாங்க அதெல்லாம் பெரிய என்டர்பிரைசஸ். தே ஆபரேட் இன் மெனி கண்ட்ரிஸ். அது நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்கு. பெப்சின்றது இந்தியால மட்டும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, நிறைய கண்ட்ரீஸ்ல பெப்சி இருக்கு. அது யுஎஸ் ஓடது. தே ஆர் பிரைமர்லி மேனேஜ் பை ஹெட் குவார்டர்ஸ். எம்என்சிக்குன்னு ஒரு ஹெட் குவார்டர் வச்சிருப்பாங்க. இப்போ இந்தியா போய் ஆஸ்திரேலியால, அமெரிக்கால, சிங்கப்பூர்ல, மலேசியால 4 நாட்டுல என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு எம்என்சி கம்பெனி வச்சிருக்கு. இந்த 4 எம்என்சி கம்பெனிக்கு ஒரு ஹெட் குவார்டர்ஸ் இருக்கும். அதை தான் இங்க சொல்ல வராங்க. இந்த ஹெட் குவார்டர்ஸ் பேஸ்ட் ஆன் ஒன் கண்ட்ரி. அவர் ஹெட் குவார்டர்ஸ் அவங்களோட ஹோம் கண்ட்ரி ஏதோ. இப்ப நான் இந்தியா இஸ் ஏ ஹெட் குவார்டர்ஸ். இப்ப நான் 4 ஆஸ்திரேலியாலயோ, அமெரிக்காலயோ, துபாயிலயோ, மலேசியாலயோ என்னோட எம்என்சியை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா அப்ப அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கன்னா இந்தியா அப்படின்றத சொல்றாங்க. தென் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓனர்ஷிப் அது பிரைவேட்டா இருக்கட்டும், பப்ளிக்கா இருக்கட்டும், மிக்சட் எக்கானமியா இருக்கட்டும், which entities located in 2 or more countries, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளில் நம்மளுடைய முதலாளித்துவத்தை திணிப்பதும், நம்மளுடைய பொருளாதாரத்தை கொண்டு செல்வதும், நம்மளுடைய டெக்னாலஜியை கொண்டு செல்வதும் தான் மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ். ஸோ இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, டு ஷேர் த நாலேஜஸ், டு ஷேர் த ரிசோர்சஸ், டு ஷேர் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதாவது 5 நாட்டுல நம்மளுடைய அறிவு அங்க போய் புகுத்தப்படுது. 5 நாட்டிலையும் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு ரிசோர்சஸ், நம்மளுடைய டெக்னாலஜி அங்க போய் என்ன பண்றோம், யூட்டிலைஸ் பண்றோம், யூஸ் பண்றோம். இதுதான் இங்க சொல்ல வர்றாங்க மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ். ஸோ மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ் ஆப்ரேட் இன் மோர் தென் ஒன் கண்ட்ரி. ஒரு கண்ட்ரி, மோர் தென் ஒன் கண்ட்ரி, ஒரு நாட்டுக்கு மேல எத்தனை நாட்டுல பண்றாங்களோ அதுக்கு பேர் தான் பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ஓனர்ஷிப் யார் கையில இருக்குன்னா எம்என்சிஸ் அப்படின்றத சொல்றாங்க. தென் பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, why do firms become multinational? ஏன் ஒரு நிறுவனம் பன்னாட்டு நிறுவனமா ஆகணும், என்ன காரணத்துக்காக? why do firms become multinational அப்படின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, to take the benefits of economies of scale. சரி, என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னா, the enterprise may realize that there may more demand of the products or services in the foreign market. So ஒரு நாட்டோட பொருளாதாரம், ஒரு நாட்டுக்கு தேவையான பொருள் நம்ம ஸ்டெபிளைஸா இருக்கணும், நம்ம வளர்ச்சி பாதையில செல்லணும், நம்மளுடைய கம்பெனி, நம்மளுடைய நிறுவனம் வளர்ச்சி பாதையில செல்லணும் அப்படின்னா you have to start the industries to foreign countries. இப்போ ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறோம், 5 வருஷம் கழிச்சு அதே டீ கடை அப்படியே தான் இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. சின்னதா 10க்கு 10 கடையில ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறோம், 5 வருஷம் கழிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கடையை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ஷோரூம் ஓபன் பண்றோம். டு டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் வசந்த் அண்ட் கோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். அவங்க ஆரம்பிக்கிறப்ப ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சாங்க.
இன்னைக்கு தமிழ்நாட்டுல n number of branches in Vasanth & Co in each and every district. வளர்ந்துட்டாங்க. கன்சியூமர் டு அட்ராக்ட் த கன்சியூமர்ஸ். அப்போ ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பிரான்ச்ல ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து 10ன்னு சொல்றேன் 100க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் வந்து இன்னைக்கு இருக்கு. இதனால என்ன சார் பெனிஃபிட்? கவர்மெண்ட் டாக்ஸ் பே பண்றாங்க, கவர்மெண்ட்டுக்கு வரி கிடைக்குதுல. வரி ஒரு வருமானம் தானே கவர்மெண்ட்டுக்கு, ஒரு அரசுக்கு. ஒரு அரசு வரி பணத்துல தான் செயல்பட்டு கொண்டிருக்கு இன்னைக்கு. அதான் இங்க சொல்ல வராங்க. டு டேக் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல், தென் டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ். நம்மளை நம்ம பாதுகாக்கணும். நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா, ரிஸ்க், காம்படிட்டர்ஸ், அன்சர்டனிட்டிஸ் எப்பனாலும் நடக்கலாம். டொமஸ்டிக்ல அன்சர்டனிட்டிஸ், நேச்சுரல் கெலாமிட்டிஸ் இருக்கலாம். அப்போ ஒரு பிசினஸ் மட்டும் நம்பி நம்மளால இருக்க முடியாது. டு டேக் எக்ஸாம்பிள், இப்ப நான் சொல்றேன், நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். என்னுடைய கம்பெனி வந்து சென்னையில இருக்கு, மதுரையில இருக்கு. முத ஆரம்பிக்கிறப்ப சென்னையில ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்து போக போக என்ன பண்றேன், மதுரையில என்னோட பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேன். அங்க என்ன பண்றோம் அதே தான் மதுரையிலையும் பண்றேன். சென்னையில திடீர்னு என்னுடைய பிசினஸ் லாஸ் ஆகுது, ஆனா மதுரையில ரன் ஆயிட்டு இருக்கு. அப்ப அந்த லாஸ் நான் எது மூலியமா என்ன பண்ணுவேன், ப்ரொடெக்ட் பண்ணுவேன். மதுரையில வந்த ப்ராஃபிட் வச்சு சென்னையில வந்த லாஸை வந்து என்ன பண்ணுவேன், சரி பண்ணுவேன். அதான் சொல்றாங்க, டொமஸ்டிக் பிசினஸ் சைக்கிள்ல லாட் ஆஃப் ரிஸ்க், லாட் ஆஃப் அன்சர்டனிட்டிஸ், நிறைய நம்ம இன்னல்கள் இருக்கு. அப்போ இஃப் தி செட்டப் ஆபரேஷன் அனதர் கண்ட்ரி, அப்ப நம்மளுடைய ஆபரேஷனை இன்னொரு கண்ட்ரில போய் வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, they hope to diminish the negative effects of economic swings in home country. இங்க ஏற்படக்கூடிய இன்னல்களையும் சிக்கல்களையும் நம்ம சீக்கிரம் சரி செய்து கொள்ளலாம் அப்படின்றது சொல்றாங்க. The third one is to tap the growing world market. நம்ம என்ன பண்ண போறோம், உலக சந்தைக்குள்ள என்ட்ராயி நம்ம வளர போறோம். உலகளாவிய சந்தைக்குள்ள, உலகளாவிய வணிகத்துக்குள்ள உள்ள என்ட்ராயிரலாம். சின்ன சர்க்கிள்குள்ளே இருக்காம, சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்காம, பெரிய உலகளாவிய சந்தை அப்படின்ற ஒரு பெரிய வட்டத்துக்குள்ள நம்ம போக போறோம். குளோபலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து, அதான் சொன்னேன், உலகமயமாதல் வந்ததுக்கு அப்புறம் நம்ம குட்ஸ ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு விற்பனை செஞ்சோம். அங்க இருந்து நம்ம இங்க வாங்கிக்கிட்டோம், ப்ரொடியூஸ் பண்ணோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். இது பேர் தான் க்ரோவிங் தி வேர்ல்டு மார்க்கெட். ஒரு உலக சந்தை வளர்ந்து கொண்டே போயிட்டே இருக்கு இன்னைக்குமே. அதான் சொல்றாங்க. அப்ப நம்ம ஃபர்ம் மல்டிநேஷனலா மாறுச்சுன்னா இன்னும் நம்ம என்ன பண்ணலாம், வளர செய்யலாம் அப்படின்றத சொல்றாங்க. Then response to increased foreign competition. So we have to increase the competition. ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. புதுசா நீ போய் அந்த பிசினஸ் இங்க இருந்து போய் அங்க ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு போட்டி வரும். போட்டி, ஆரோக்கியமான போட்டி. ஆரோக்கியமான போட்டி வந்து எதுக்கு வழி செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, தரமான பொருட்களை விற்பனை செய்வதற்கு, தரமான பொருட்களை நுகர்வோர் பெறுவதற்கு என்ன இருக்கு, ஃபாரின் காம்படிஷன், ஆரோக்கியமான போட்டி அப்படின்றத சொல்லுவாங்க. In order to beat the competitor strategy, நம்மளுடைய போட்டியாளரோட ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய, ஹோம் கண்ட்ரில இருக்கக்கூடிய, ஃபர்ஸ்ட் கண்ட்ரில இருக்கக்கூடிய காம்படிட்டர் நம்ம பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா, have to get lot of profits, நிறைய லாபம் சம்பாதிக்கலாம். அப்ப போட்டியை தூண்டுது நம்ம உலகளாவிய சந்தைக்குள்ள வர்றனால. reduce cost, நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அதிகமாகுது. எப்படி அப்படின்னா, we have to purchase, we have to produce a raw material at the cheapest prices. குறைந்த விலையில் தரமான பொருட்களை உற்பத்தி செய்கிறோம். அப்ப நம்மளுடைய கண்ட்ரில இருக்கக்கூடிய குட்ஸ் அதிக விலையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதர் கண்ட்ரியோட குட்ஸ் கம்மியான விலையில இருக்குன்னு வைங்களேன், அப்ப நம்ம எதை அதிகமா வாங்குவோம், cheapest prices. To take example of நிறைய ப்ராடக்ட் நமக்கு கிடைச்சிச்சு மார்க்கெட்ல, நிறைய பொருட்கள் நம்ம சூஸ் பண்ணவே முடியாது. இப்ப நீங்க கடைக்கு போறோம்னு வைங்களேன், ஒரு மொபைல் ஷாப்புக்கு போறோம், ஒரு போன் வாங்க போறோம் அப்படின்னா, we got confused. what phone we have to be purchased, என்ன போன் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம். நம்ம ஒரு போன் நினைச்சிட்டு போவோம், பட் அந்த கடைக்காரர் நம்மள போட்டு ஒரு மைண்ட் வாஷ் பண்ணுவாரு. அந்த போன், இந்த போன் அதே பிரைஸ், இதோட அதுல ஃபெசிலிட்டிஸ் அதிகமா இருக்கு, அதோட இதுல ஃபெசிலிட்டிஸ் அதிகமா இருக்கு இப்படி சொல்லுவாங்க. அப்ப நமக்கு சூஸ் பண்ணவே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இதெல்லாம் எப்படி வந்துச்சு, எம்என்சி வந்தனால. அது ஒண்ணு. மார்க்கெட் பவர், ட்ரெமெண்டஸ் மார்க்கெட் பவர், சந்தை.
மார்க்கெட் பவர் அதிகமாச்சு. அதேதான் டெக்னாலஜி டெக்னாலஜி கூடுச்சு. எம்என்சி 5 to 6% அவங்க எதுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி. எப்படி பண்ண போறோம், அடுத்து வேற எந்த கண்ட்ரில எப்படி கொண்டு போய் சேர்க்கலாமா, அந்த கண்ட்ரியோட வளங்கள் எப்படி இருக்கு, அந்த கண்ட்ரில வந்து அரசியல் கால சூழ்நிலைகள் எப்படி இருக்கு. They have to think about research. Research means research, finding the facts. உண்மையை தெரிஞ்சு கொள்வது, அறிந்து கொள்வது ஆராய்ச்சியின் மூலமாக. அது இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி இது யாருக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா காம்படிட்டர்ஸ், எம்என்சிஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் டு பி நம்பர் ஆஃப் இம்பார்ட்டன்ட் என்விரான்மெண்ட் ஃபோர்சஸ். இவங்களுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிளா இருந்துச்சு. காம்படிட்டர்ஸ், கவர்மெண்ட்ஸ், கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ், பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவங்களுக்கு எல்லாமே எம்என்சி வந்து ரெஸ்பான்சிபிளா இருந்துச்சு, இருந்துச்சு அப்படின்றத சொல்றாங்க. தென் பூல் ஆஃப் ரிசோர்சஸ் இன்க்ளூடிங் பேட்டன்ட், காப்புரிமை, ட்ரேட்மார்க், இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு ஹேவ் டு ப்ரொடெக்ட் எம்என்சி வந்ததுக்கு அப்புறம். அது ஒன்று சொல்றாங்க. ஸோ டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல வந்து எம்என்சிஸ் எப்படி இருக்கு, எப்படிலாம் இருந்துச்சு, நமக்கு அதை பத்தி சொல்லவே தேவையில்லை. இன்னைக்கு நம்ம we are a developing country. அப்ப டெவலப்பிங் கண்ட்ரில எம்என்சிஸ் எப்படி இருக்கு? எம்என்சிஸ் இருக்கு, ஆனா சொல்லும்படியாக இல்லை. இன்னைக்கு கம்பெனிஸ் நம்மளுடைய நாட்டோட வேலை வாய்ப்பு இல்ல, பொருளாதாரம் அதிக அளவுல முன்னேறல அப்படின்னா நம்ம நாட்டோட இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலை ரொம்ப கம்மியா இருக்கு, பிசினஸ் மேன் ரொம்ப கம்மியா இருக்காங்க. அதனால இன்னைக்குமே கவர்மெண்ட் என்ன பண்ணுது, எம்எஸ்எம்இ, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பட்ஜெட் அதிகமாக அலோகேட் பண்றாங்க. என்டர்பிரனர்ஸ் வெளியே கொண்டு வர்றாங்க, அவங்களோட ஸ்கில்ல வெளியே கொண்டு வர்றாங்க, அவங்களோட டெக்னாலஜி வெளியே கொண்டு வர்றாங்க. இதுதான் சொல்ல வர்றாங்க. மோர் இன்ட்ரெஸ்டட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் கொண்டு வரணும். ஜாயின் வெஞ்சரா கூட வரலாம், பார்ட்னர்ஸ் மாதிரி ஜாயின் வெஞ்சர்ஸ் இந்த மாதிரி வரலாம். அதான் இங்க சொல்ல வர்றாங்க. இப்ப நம்ம இதெல்லாம் பார்த்தா 2016 சென்சஸ், 2016 என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இது இந்த டேபிள் வந்து உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு 100 எம்என்சியோட ஒரு டேட்டாவை, ஒரு பெரிய 100 எம்என்சியோட டேட்டாவை இங்க குறிக்க வருது. இந்த டேட்டா என்ன சொல்ல வருது, எம்என்சி நமக்கு தெரியும், 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட நாடுகள்ல நம்மளோட பிசினஸ் ஆக்டிவிட்டிஸை பண்றோம், கம்பெனி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு வரதான் எம்என்சி. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட சொத்தோட மதிப்பு 62% இருக்கு. அதாவது வெளிநாட்டுல அவங்களுடைய சொத்தோட மதிப்பு டோட்டலா சொல்றேன், 100 எம்என்சி, the top 100 MNCs in 2016 அவங்களோட சொத்து மதிப்பு 62% இருக்கு. விற்பனை 64% இருக்கு, ஃபாரின் சேல்ஸ். அதே வேலை வாய்ப்பு 57%. in 2016 டாப் 100 MNCs அவங்களுடைய டேட்டா இது 2016. அதே மாதிரி பார்த்தோம்னா 2015 எப்படி இருக்கு, 16 எப்படி இருக்குன்னு பாருங்க, அப்படியே டபுளா மாறுது. 2016 62%, 2015 29% தான் அவங்களுடைய ஃபாரின் அசெட். அப்ப ஒரே வருஷத்துல எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னு பாருங்க எம்என்சி, மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ். அதே மாதிரி சேல்ஸ் 64, 2015 47%. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 2014 57% வந்து என்ன இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆயிருக்கு. 2015 33%. எல்லாமே டபுள் ஆயிருக்கு. பாத்துக்கோங்களேன், அப்ப எம்என்சியோட இம்பாக்ட் எப்படி இருக்கு அப்படின்னா இதான் அதோட ரிசல்ட். தென் வாட் ஆர் தி இஷ்யூஸ்? எம்என்சி இருக்கிறனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்னென்ன கான்ட்ரவர்சிஸ் இருக்கு? கண்டிப்பா இருக்கும். நிறைய இன்னல்கள், நிறைய சிக்கல்கள், நிறைய முரண்பாடுகள் இருந்துச்சு. என்ன முரண்பாடுகள்னா, எம்என்சி ஓட இன்ட்ரெஸ்ட் எது மேல இருக்கும் அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ் மேலதான் இருக்கும். மெனி ஏரியாஸ் MNC produce product which may not be very essential for host developing countries. அதாவது MNC கம்பெனில ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட், இப்போ எடுத்துக்காட்டுங்க வைங்களேன், நம்ம இந்தியால இருக்கோம், ஆஸ்திரேலியன் கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னா இந்தியால வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும், ஒரு குட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம கண்ட்ரிக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ப்ராடக்டா இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது, இருக்கலாம். பட் மெஜாரிட்டி ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆர் நாட் ஃபார் ஹாஸ்ட் கண்ட்ரீஸ். அவங்க கொண்டு நடத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த நாட்டுக்கு தேவையான பொருட்களை ரொம்ப உற்பத்தி பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அதான் டைவர்ட் ஸ்கார்ஸ் ரிசோர்சஸ் அவே. அதே மாதிரி எம்என்சிஸ் ஜெனரலி டாமினேட் ஹை ப்ராஃபிட் ஓரியன்டட் கன்சூமர் செக்டார்ஸ். அவங்க அதிகமா எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, எல்லாருடைய எண்ணமும் அதுதான்,
ஒரு பிசினஸ் மேனோட எண்ணம் என்னன்னு பார்த்தோன்னா ப்ராஃபிட் அதிகமா சம்பாதிக்கணும்ன்றதுதான். அதே மாதிரி எம்என்சியும் தே ஹாவ் கெயின் த மார்க்கெட் பவர். அவங்க வந்து மார்க்கெட் பவர் அட்ராக்ட் பண்ணணும், ப்ராஃபிட் அதிகமா எடுக்கணும், பிராண்ட் நேம் ப்ரொமோட் பண்ணணும், பேக்கேஜஸ் அதிகப்படுத்தணும், இதான் இங்க சொல்ல வர்றாங்க. இது ஒரு இஷ்யூவா இருந்துச்சு. அதான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி டு தி ஹாஸ்ட் கண்ட்ரி. அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து ஹாஸ்ட் கண்ட்ரிக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. அதாவது இப்ப அமெரிக்கால இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்ன பண்ண மாட்டாங்கன்னா இந்தியாவில வந்து பிசினஸ் பண்றாங்கன்னா அந்த டெக்னாலஜி இங்க கொண்டு வர மாட்டாங்க. ஏன் கொண்டு வர மாட்டாங்க? இங்க கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இவங்க நம்மள வந்து டிபெண்ட் பண்ண மாட்டாங்க, இவங்க தன்னிச்சையா செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. மேக்கிங் த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் டிபெண்டிங் ஆன் தெம் ஃபார் டெக்னாலஜி. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டிய சூழ்நிலையா இருக்கு, அவங்களை சார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்ப எம்என்சி கம்பெனி நம்மள யோசிக்கவே மாட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா எம்என்சி என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஹாஸ்ட் கண்ட்ரில இருக்கக்கூடிய பர்சனலை வந்து ஹையர் பொசிஷனுக்கு அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப நான் சொன்னேன் யூஎஸ்ல இருந்து இந்தியா வந்து பிசினஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனில அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய டாப் லெவல் பொசிஷன் ஹையர் பர்சனல் மேனேஜரோ எம்டிஓ என்ன பண்ண மாட்டாங்கன்னா நம்ம இந்தியா இருக்கவங்களும் அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. மெஜாரிட்டி ஆஃப் தி எம்என்சி கம்பெனிஸ் தே ஹேவ் டு அப்பாயிண்ட் தேர் ஹோம் கண்ட்ரிஸ் பர்சனல் தான் என்ன பண்றாங்கன்னா அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்றது இது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. தென் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஃபார்வர்ட் பேக்வர்ட் ஏரியாஸ்ல என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, மிகவும் பின்தங்கியுள்ள ஏரியா வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது ஒரு இஷ்யூவா இருக்கு. அதனால வந்து ஹாஸ்ட் கண்ட்ரில இன்னும் பேக்வர்ட் ஏரியாஸ் இன்னும் வந்து பின்தங்கி தான் இருக்கு அப்படின்ற ஒரு காரணம் சொல்றாங்க. ஹோம் கண்ட்ரி பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நம்மளுடைய எண்ணம் என்ன இருக்குன்னா நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் தாட்ஸ் என்ன இருக்குன்னா எம்என்சி வந்து நம்மளுடைய ரிசோர்சஸ் வந்து அவங்க ஹோம் கண்ட்ரிஸ்க்கு வந்து தள்ளி விடுது அப்படின்னு சொல்றாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹோம் கண்ட்ரிஸ் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்வரன்மெண்டல் கண்டிஷன் சரியில்லை, என்வரன்மெண்டல் கண்டிஷன் இதெல்லாம் வழிவகுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குளோபல் என்விரான்மெண்ட் ப்ராப்ளம் ஏற்படுது, உலகளாவிய உலகளாவிய சுற்றுச்சூழல் பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஹசார்டஸ் குட்ஸ் வந்து விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெர்ஸ்பெக்டிவ் நம்ம ஹோம் கண்ட்ரியோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அது வந்து சொல்றாங்க. ஸோ இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இப்போ நான் சொன்னேன் இப்போ 1991 என்னன்னு பார்த்தோன்னா எஃப்டிஐ கொண்டு வந்தாங்க, எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அப்போ எம்என்சி இப்ப நம்மளோட எம்என்சி தான் பார்த்தோன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்என்சிஸ் என்னன்னு பார்த்தா பிலிப்ஸ் நான் சொன்னேன்ல, பிலிப்ஸ் எங்கன்னா நெதர்லாந்து. பிலிப்ஸ் யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா நெதர்லாந்து, அவங்களோட எம்என்சி பிலிப்ஸ். இன்னைக்குமே பிலிப்ஸ் டிவி இருக்கு, ஹோம் தியேட்டர்ஸ் இருக்கு. அதான் சொல்றோம் யூனியன் கார்பைட், யூனிலிவர், கிளாக்ஸோ, பூட்ஸ், வெல்கம், கோகோகோலா, பெப்சி, ஐபிஎம், புரூக் பாண்ட், ஐடிசி ஆர் ஆப்ரேட்டிங் இன் இந்தியா. இதெல்லாம் இந்தியாவில் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய எம்என்சி கம்பெனிஸ். அது நம்மதுல என்னெல்லாம் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா சொன்ன விப்ரோவா இருக்கட்டும், டிசிஎஸ் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எம்என்சி கம்பெனிஸ் ஆயிடுச்சு. நீங்க சொல்ல வர்றாங்க இந்த போட்டிருக்காங்க இந்தியன் கம்பெனிஸ் ஆப்ரேட்டிங் ஓவர்சீஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், சுந்தரம் ஃபாஸ்னர்ஸ், பிபிஎல், ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஆதித்யா பிர்லா, டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ், இன்ஃபோசிஸ், ஓஎன்ஜிசி, விதேஷ். இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட மல்டிநேஷனல் கம்பெனிஸ் ஓவர்சீஸ்ல இருக்கு. லாஸ்ட் மோர் தென் 1 டிகேட்ஸா இருந்துட்டு இருக்கக்கூடிய எம்என்சி கம்பெனிஸ், பெட்டர் நோன் இந்தியன் எம்என்சிஸ் இன்னும் நிறைய இருக்கு. நம்ம கேள்விப்பட்ட இந்தியன் எம்என்சிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட எம்என்சிஸ் ஓவர்சீஸ்ல இருக்குன்னு பார்த்தோம்னா இதெல்லாம் தான் விப்ரோ, டாடா, ரான்பாக்ஸ்னா பாராமெடிக்கல்ஸ், அம்டெக் ஆட்டோ, ஏஷியன் பெயிண்ட்ஸ், இதெல்லாம் ஃபெமிலியர் நமக்கு. ஏஷியன் பெயிண்ட்ஸ், அந்த பிபிஎல், இதெல்லாம் வந்து ஓவர்சீஸ்ல ஆப்ரேட்டரா இருக்கக்கூடிய இந்தியன் எம்என்சிஸ். ஸோ இதோட நம்ம என்ன முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய பிளாக் 2ஓட 8th யூனிட் முடிஞ்சிருச்சு. இதன் அடுத்து பார்க்க போறது வந்து யூனிட் 9, பிளானிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங். So we all know about planning. It is the first function of management. Planning is the first function of management அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கீ ஃபங்க்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம், கீ ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். பிளானிங், திட்டமிடுதல் என்றால் என்ன? திட்டமிடுதல் என்பது முன்கூட்டியே தீர்மானிப்பது. என்ன நடக்க போகிறது, என்ன செய்ய போகிறோம், என்ன செய்யறோம், அதை முன்கூட்டியே கணித்தல், முன்கூட்டியே தீர்மானித்தல் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா திட்டமிடுதல் என்றது சொல்லுவாங்க. ஒரு 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 தொழில் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா இந்த தொழில் ஆரம்பிக்கிறனால நமக்கு என்ன பலன், சொசைட்டிக்கு என்ன பலன், நம்மளோட டர்ன் ஓவர் என்னவா இருக்கும், நம்ம ஒரு வருஷத்துல எவ்வளவு குட்ஸ் விற்க போறோம், எவ்வளவு கஸ்டமர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ண போறோம் அப்படின்னு முன்கூட்டியே நம்ம என்ன பண்றோம், தீர்மானிக்கிறோம். இட் மே ஹேப்பன், இட் மே நாட் பி ஹேப்பன். இது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அதை பத்தி டீடைலா பார்க்கலாம். இது நம்ம என்ன நோக்கத்துக்காக இந்த டாபிக்கை பார்க்கிறோம் அப்படின்னா what is the nature, what is the meaning, what is the importance of planning, what are the different steps of planning, types of planning, decision making என்ன, இதை பத்தி தான் பார்க்க போறோம்.
ஃபர்ஸ்ட், வாட் இஸ் பிளானிங்? ஸோ பிளானிங் இஸ் forecasting the future course of action, estimating predetermined course of action அப்படின்னு சொல்லுவாங்க. forecasting the future, எதிர்காலத்தை பற்றி முன்கூட்டியே சிந்திப்பது பிளானிங் அப்படின்னு சொல்றாங்க. estimated the course of action, என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிப்பது பிளானிங், திட்டமிடுதல்னு சொல்றாங்க. பிளானிங்னா இதுதான், டிசைடிங் இன் அட்வான்ஸ். டூர் போறோம், ஃபேமிலியா டூர் போறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். குடும்பமா ஃபேமிலியா டூர் போறோம், திடீர்னு இன்னைக்கு பிளான் பண்ணி நாளைக்கு போயிருவோமா? பண்ண முடியாது. நம்ம இங்க இருந்து சென்னையில இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆல் இண்டியா டூர் போறோம் அப்படின்னா இன்னைக்கு யோசிச்சு நாளைக்கு போயிருவோமா? போக மாட்டோம். ப்ராப்பர் பிளானிங், திட்டமிடுவோம். இந்த டேட்ல கிளம்புறோம், இப்ப நம்ம புக் பண்ண போறோம், இந்த ஏரியாவுக்கு போக போறோம், இதெல்லாம் விசிட் பண்ண போறோம், அங்க போய் இதெல்லாம் வாங்க போறோம், இவங்கெல்லாம் பார்க்க போறோம். இட் இஸ் கால்டு பிளானிங் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? திட்டமிடுதோம். இந்த திட்டமிடுதல் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம் அப்படின்றத சொல்றாங்க. இட் இஸ் கால்ட் பிளானிங். What are the nature? What are the characteristics of planning? Primacy. Primacy, it is the primary function of management. Primary function of management. Planning oda first function என்ன பார்த்தோம்னா, சரி, மேனேஜ்மெண்டோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு மேலாண்மை நிர்வாகத்தோட முதல் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா பிளானிங். ஸோ பிளானிங் கரெக்டா இருந்தா மட்டும்தான் நம்ம அடுத்த ஃபங்க்ஷனா இருக்கக்கூடிய ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், கோஆர்டினேட்டிங், கண்ட்ரோலிங் இது எல்லாமே கரெக்டா இருக்கும். அதெல்லாம் சொல்றாங்க. The first function is important, one of the important function. Planning is a process. So planning, திட்டமிடுதல் என்பது, they have several steps. பல ப்ராசஸ் இருக்கு. என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, it starts with identification. என்ன செய்ய போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஸ்டேஜ்லாம் தள்ளி கடைசி அதை அமல்படுத்த போறோம், இம்ப்ளிமெண்டேஷன். இப்ப நான் சொன்னேன்ல, ஒரு டூர் போறோம், பிளான் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம், அடுத்து டிக்கெட் புக் பண்ணுவோம், அடுத்து அந்த ஊருக்கு போவோம். அதான் செயல்முறை. அப்ப இதுக்கு ஊடால ஒரு 3 ப்ராசஸ் சொன்னேன் பாத்தீங்களா, அதுதான் ஸ்டெப்ஸ். பிளானிங் as a process அப்படின்னு சொல்றாங்க. பெர்வேசிவ்னஸ் அப்படின்னா, இட் அப்ளைஸ் டு தி ஆல் லெவல்ஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிளானிங்ன்றது டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ல மட்டும் இருக்கக்கூடாது. மேனேஜ்மெண்ட்ல 3 லெவல் இருக்கு. டாப் லெவல், மிடில் லெவல், லோ லெவல் மேனேஜ்மெண்ட். டாப் லெவல்ல வந்து ஹையர் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க. மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்ல வந்து மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், சூப்பர்வைசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. லோ லெவல் மேனேஜ்மெண்ட்ல ஃபோர்மேன், லேபர் ஒர்க்கர்லாம் இருப்பாங்க. அப்போ we have to insist to all levels of management. எல்லா லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லயும் பிளானிங்ன்றது இருக்கணும். டாப் லெவல் டாப் லெவல் மட்டும் தான் பிளானிங்ன்றது இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க. ஒரு டாப் லெவல் என்ன பண்ணுவார்? மிடில் லெவல்ட்டு சொல்லுவார். மிடில் லெவல்ல இருக்க லோ லெவல் மேனேஜ்மெண்ட் கன்வே பண்ணுவார். அதுக்கான பிளானிங் இருக்கணும். சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டவுன் டு த ஃபர்ஸ்ட் லைன் சூப்பர்வைசர். ஸோ அதான் இங்க சொல்ல வரும். லெவல் டு இட் மே பி டிஃபர் ஃப்ரம் லெவல் டு லெவல். ஒவ்வொரு லெவல்லையும் பிளானிங் அப்படின்றது இருக்கணும். ஒரு மெஷின் ஆபரேட்டருக்கு தான் மெஷினை பத்தி தெரியும். அப்ப அந்த மெஷினை பத்தியான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா we have to take a decision. அப்ப அதை நம்ம அவர்கிட்ட இருந்து கேட்கணும், இது வாங்கலாமா? இப்ப நம்ம ஒரு 2 வீலர் வாங்க போறோம், ஏன் ஒரு மெக்கானிக் மேனை கூட்டு போறோம்? அந்த இன்ஜின் சவுண்ட் நல்லா இருக்கா, வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கா, வேற எதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுதான். அப்ப அவரோட பிளான் படி தான் நம்ம என்ன பண்றோம்? வண்டி வாங்குறோம். அது தென் ஃபியூச்சர் ஓரியன்டேஷன். பிளானிங்ன்றது நமக்கு தெரியும், இட் இஸ் லுக்கிங் அஹெட். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஃபியூச்சரை பாக்குறதுக்கு பேர் தான் பிளானிங். இன்னைக்கு நடக்கிறத பத்தி பாக்குறதுக்குரிய பிளானிங் கிடையாது. நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்றத யோசிக்கிறதுக்கு பேர் தான் பிளானிங். அதான் இங்க சொல்ல வராங்க. தென் இன்ஃபர்மேஷன் பேஸ். பிளானிங்ன்றது இன்ஃபர்மேஷன். இப்ப நான் சொன்னேன்ல, ஒரு தகவல் பரிமாற்றம், ஒரு நபர் இருந்து இன்னொரு நபருக்கு தகவல் பரிமாற்றம், அது பிளானிங். ஏன் அப்படின்றாங்கன்னா, ஒரு என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஆபரேட்டர், மெஷின் ஆபரேட்டர், ஒரு மெஷின்ல ப்ராப்ளம் இருக்கு, இந்த மெஷின் வேண்டாம், இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம், மாத்திடுவோம். தட் இஸ் கால்ட் இன்ஃபர்மேஷன். தட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த மேனேஜ்மெண்ட். இதை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு லாபம் அதிகமா வராது, அதிக நேரம் கரண்டை இழுக்கும், அதே நேரம் பெட்ரோல் செலவு ஏற்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப நம்ம அதை கேட்டுக்கணும். பிளானிங் இஸ் பேக் பை இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப முக்கியம். கரண்ட் கண்டிஷன் என்ன, கரண்ட் சினாரியோ, மார்க்கெட்ல கரண்ட் சினாரியோ என்ன,
ஃபியூச்சர் பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கு அப்படின்றத சொல்றது. தென் இது ஃபார்மல் இன்ஃபார்மல் நேச்சர். அதாவது பிளானிங்ன்றது ஃபார்மலாவும் இருக்கும், இன்ஃபார்மலா இருக்கும். ஃபார்மல்ன்றது சிஸ்டமேட்டிக், அதாவது என்ன சொல்றது அப்படின்னா அமைப்பு முறை, ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டா ஒரு பிளான் எடுக்கிறோம். டாப் லெவல், மிடில் லெவல், லோ லெவல் அப்படின்றது எடுக்கிறோம். டாப் லெவல் மட்டும் எடுக்குது ஃபார்மல். டிஸ்கஸ் பண்றோம் ஃபார்மல். டிஸ்கஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், ஒரு திட்டமிடல் பண்றோம் ஃபார்மல். இன்ஃபார்மல் அப்படின்னு அது கிடையாது. இட் இஸ் நாட் எ சிஸ்டமேட்டிக் ஒன். நாளைக்கு இதை பண்றோம் சொல்றேன், அவ்வளவுதான், எடுத்து நாங்க பிளான் பண்ணிட்டோம், நாளைக்கு போறோம், இது செய்யறோம் அப்படின்றது இன்ஃபார்மல் நேச்சர். அதான் சொல்றாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபார்மல் பிளானிங்ல மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு மேனேஜருக்கு. இன்டலெக்சுவல் ப்ராசஸ் எல்லாருமே பிளான் பண்ணிட முடியாதுல. இப்போ ஃபோர்காஸ்ட், வெதர் ஃபோர்காஸ்ட், வானிலை எப்படி இருக்குன்னு யாரு சொல்றாங்க? நாளைக்கு தமிழ்நாட்டில் மழை பெய்ய போகுது, வெதர் ஃபோர்காஸ்டர், அதுக்கு அவர் படிச்சிருப்பாரு. தமிழ்நாட்டில் வானிலை இருப்பார், தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் இருப்பார், அப்ப அவர் சொல்லுவார். அப்ப அவருக்கு எப்படி தெரியும்? இன்டலெக்சுவல் ப்ராசஸ், ஸ்கில், தே ஹேவ் ஸ்கில்ஸ், ஐடியாஸ், கான்செப்சுவல் ஸ்கில்ஸ், திங்கிங் எபிலிட்டி அவருக்கு இருக்கணும். அதை பத்தியான ஸ்கில் அவர்கிட்ட தெரிஞ்சிருக்கணும். இப்போ பிகாம் படிக்கிறோம், பிகாம் முடிச்சுட்டு டேலி முடிச்சுட்டு கம்பெனி அக்கௌண்டண்டா போறோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? டெபிட்னா என்ன, கிரெடிட்னா என்ன, அக்கௌண்டிங்னா என்ன, பேலன்ஸ் ஷீட்னா என்ன, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னா என்ன, சேல்ஸ்க்கு எப்படி லெஜர் போடணும், பர்ச்சேஸ்க்கு எப்படி லெஜர் போடணும், எப்படி ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணணும், இது எல்லாரும் பண்ணிட முடியாது. ஒரு அக்கௌண்டிங் ஸ்டூடெண்ட் டேலி படிச்ச ஸ்டூடெண்ட்னால சொல்ல முடியும். தட் இஸ் கால்ட் இன்டெலெக்சுவல் ப்ராசஸ். அதான் சொல்றாங்க, பிளானிங் இஸ் அன் இன்டெலெக்சுவல் ப்ராசஸ். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிளானிங் பிரிமிசஸ். பிரிமிசஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஃபோர்காஸ்டிங். அதாவது ஃபோர்காஸ்டிங் என்னது? முன்னெடுக்கிறது, தீர்மானிக்கிறது. தீர்மானத்தில் எதை பேஸ் பண்ணி இருக்கு? பிரிமிசஸ் பேஸ் பண்ணி இருக்கு. பிரிமிசஸ் பேஸ் பண்ணி இருக்கு. என்ன ஈவென்ட், என்ன சிச்சுவேஷன்ஸ், என்விரான்மெண்ட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு, அதைத்தான் சொல்ல வராங்க. டைனமிசம் அப்படின்றது is a process of building flexibility and adaptability. We have to adapt. ஒரு தொழில் வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு பிளான் எடுத்திருக்கோம் அப்படின்னா, அந்த பிளானிங்க அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி, அந்த கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன், அக்கார்டிங் டு தியர் கரண்ட் சினாரியோ, அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைனமிசம், பிளெக்சிபிள், நெகிழ்வுத்தன்மையா இருக்கணும். அந்த ஆர்கனைசேஷன் ஏத்த மாதிரி அந்த பிளானை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. பிளானிங்ல 2-3 லெவல் இருக்கு. கார்பரேட் பிளானிங் சொல்லுவாங்க, சப் கார்பரேட் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல பார்த்தோம்ல ஃபார்மல் இன்ஃபார்மல் மாதிரி, அதுவும் ஒண்ணு. தென் அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறதுனா இம்பார்ட்டன்ஸ். ஒரு பிளானிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? பிளான் பண்றதுனால ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷனுக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, நம்பர் 1, இட் ப்ரொவைட்ஸ் டைரக்ஷன். வாட் கேன் வி டூ, நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி போக போறோம், எப்படி பிசினஸ் ரன் பண்ண போறோம். It strengthens their confidence, clear sense of direction. What we can we do, whether we make a product or buy a product. ஒரு பொருளை வாங்கி விற்க போறோமா, ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி விற்க போறோமா, இதுக்கான டைரக்ஷனை ப்ரொவைட் பண்ணுது. Then it provides opportunity to analyze alternative course of action. எப்பயுமே நமக்கு தெரியும் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we have to think about the alternative course. Alternative course அப்படின்னா டிஃபரண்ட் பிளானிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு காம்படிட்டர் இருக்காரு, அதே மாதிரி நம்ம இல்லாம we have to go for alternative way. They have to attract the customers in one way, means we have to choose another alternative way. இப்போ இங்க நம்ம வந்து சென்னை போனோம், திடீர்னு வெள்ளம் விழுப்புரத்துல, உடனே என்ன பண்ணுவாங்க? they have to change the roads. இந்த வழி போகாதீங்க, ரோட சேஞ்ச் பண்ணும், ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ். அதே மாதிரி தான் இங்க சொல்றாங்க. அடுத்து என்னன்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, மினிமைசஸ் இம்பல்சிவ் அண்ட் ஆர்பிட்ரரி டெசிஷன்ஸ். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எக்ஸ்க்ளூசிவ்லி டிபெண்டன்ஸ் ஆன் தி மெர்சிஸ் ஆஃப் லக் அண்ட் சான்ஸ் எலமெண்ட்ஸ். டெசிஷன்ஸ் பிளானிங் டென்ஸ் டு மினிமைஸ் தி இன்சிடென்ட்ஸ் ஆஃப் இம்பல்சிவ் அண்ட் ஆர்பிட்ரரி டெசிஷன்ஸ், அட்ஹாக் ஆக்ஷன்ஸ். ஃபியூச்சர் நம்ம முன்கூட்டியே என்ன பண்றோம் அப்படின்னா, டெசிஷன்ஸ் எடுத்து வச்சிடறோம். இப்போ சென்னையில மழை வரப்போகுது, அடுத்த வாரம் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை மழை வரப்போகுதுன்னு சொல்றோம். அப்ப என்ன பண்ணுவாங்க?
முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பாங்க. இதெல்லாம் நமக்கு என்ன என்ன பலன் ஏற்படும்? reduces the probability of major errors. இப்ப பார்த்தோம், சென்னை மழை பெஞ்சு பார்த்தோம். எல்லாரும் என்ன பண்ணாங்க, நாளைக்கு மழை வரப்போகுதுன்னு சொன்னதுமே இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த பாலத்துல நம்மளுடைய காரை பார்க் பண்ணிட்டோம். that is called reduces the loss. அப்ப நாளைக்கு மழை வரப்போகுதுன்னா கார்ல நனைஞ்சிரும் மீன்ஸ் பாதி இது கார் போயிரும், காரோட அக்சசரிஸ் எல்லாம் போயிரும், இன்ஜினுக்குள்ள தண்ணி போயிரும், சைலன்சருக்குள்ள தண்ணி போயிரும், லாஸ். அப்ப நம்ம என்ன ஸ்டெப் எடுத்தோம், அதுல இருந்து நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ரிஸ்க குறைச்சுக்கிட்டோம் அப்படின்றத சொல்றாங்க. கிங் பின் ஃபங்க்ஷன். கிங் பின் அப்படின்னா பிரைமரி ஃபங்க்ஷன். பிளானிங் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டு கம்பேர் அபவுட் அதர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பிளானிங் இல்லைன்னா ஆர்கனைசிங் இல்லை, ஆர்கனைசிங் இல்லை அப்படின்னா ஸ்டாஃபிங் இல்லை, ஸ்டாஃபிங் இல்லைன்னா கோஆர்டினேட்டிங் டைரக்டிங் இல்லை, டைரக்டிங் இல்லை கண்ட்ரோலிங் இல்லை. ஸோ ஈச் ஃபங்க்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் அனதர் ஃபங்க்ஷன். ஸோ பிளானிங் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன். இந்த நாளுக்குமே பிரைமரி ஃபங்க்ஷன் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பிளானிங் தான். அதான் சொல்றாங்க, இந்த பிளானிங் கிரியேட்ஸ் மோட்டிவேஷன், சூப்பர்விஷன், லீடர்ஷிப், கம்யூனிகேஷன் எல்லாமே நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா பிளானிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் அப்படின்றத சொல்றாங்க. தென் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரிசோர்ஸ் யூஸ் எஃபிஷியன்சி. நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரீ பிளான் நம்ம திங்க் பண்ணிடுறோம். ஹவு டு யூஸ் ஃபண்ட்ஸ். நம்மகிட்ட 1 லட்சம் இருக்குன்னா அந்த 1 லட்சத்தை வந்து நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்ண போறோம், யூ ஹேவ் டு பிளான். மெட்டீரியல்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ண போறோம் கம்மியான விலையில, எங்கேனா கம்மியான விலையில பொருட்கள் கிடைக்குது, திங்க் அபவுட் தட். ஹியூமன் எஃபர்ட்ஸ், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம், எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரிசோர்சஸ் எல்லாமே. எது மூலமா, பிளான் பண்ற மூலமா. ரெஸ்பான்ஸ் அடாப்ட் பண்ணிக்கணும். லோ லெவல் மேனேஜ்மெண்ட் சொல்றத வந்து டாப் லெவல் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் கேட்கணும், மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் சொல்றத டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் கேட்கணும். அதான் இங்க சொல்ல வர்றாங்க. தென் ஆன்டிசிபேட்டிவ் ஆக்ஷன் அப்படின்னா கரெக்டான ஆக்ஷன். நம்ம எடுத்துக்கூடிய பிளானுக்கு ஆக்ஷன் கரெக்டா இருக்கா, ஒரு டெசிஷன் எடுக்கிறோம், டெசிஷன் கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். இந்த பிளானிங்ல நிறைய லிமிடேஷன்ஸுமே இருக்கு. நிறைய இருந்தா ஒரு சில திட்டங்கள்ல வந்து குறைகள் அப்படின்றது இருக்கும். அப்படி என்னென்ன குறைகள்லாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் சர்டன் அசம்ஷன்ஸ். நான் என்ன சொல்றேன், ஆரம்பத்திலே சொன்னேன், திட்டமிடுதல் என்பது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம். we cannot predict the future but we can think about the future. ஃபியூச்சரை பத்தி ப்ரிடிக்ட் பண்ணலாம், திங்க் பண்ணலாம், பட் அது இம்ப்ளிமெண்ட் ஆகுமா, நடந்துருமா, நடக்கலாம், நடக்காம போயிருமா, நடக்காம போகலாம். அதான் சொல்றாங்க, இந்த அசம்ஷன்ஸை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ அதனால இதை வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த லிமிடேஷன் சொல்றாங்க. அதே மாதிரி இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். பிளானிங் அப்படின்றது வந்து இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. the information needed for planning is often incomplete. டைம் கரெக்டா இருக்காது, டவுட்ஃபுல், டென்ஸ், சிச்சுவேஷன்ஸ். அடுத்த வாரம் மழை பெய்யுன்னு சொல்றோம், இந்த டயத்துல மழை பெய்யலன்னா அதான் இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். கரெக்டா இன்ஃபர்மேஷன் போய் சேர்றது கிடையாது. மேனேஜர்ஸ் ஆர் ஃபோர்ஸ்ட் டு மேக் பிளானிங் டெசிஷன்ஸ் ஃபார் பர்சனல் நாலேஜ். ஒரு குறுகிய அறிவை வச்சு ஒரு பிளான் எடுத்துறாரு. ஏன்னா பிளான் பண்ணணும்னா பிளானிங் ஒரு இம்பார்ட்டன்ஸே பார்த்தோம். என்ன பார்த்தோம், அவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்தோம், ஸ்கில் வேணும், நாலேஜ் வேணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம், இன்டெலக்சுவல் ஸ்கில்ஸ் வேணும். அப்போ ஒரு சில மேனேஜர் வந்து இன்டெலக்சுவல் ஸ்கில் இல்லாம பிளான் எடுத்துறாங்க அப்படின்னா இது எங்க போய் முடியுது அப்படின்னா கிரெடிபிலிட்டி நமக்கு கிடைக்கக்கூடிய கிரெடிபிலிட்டி கிடைக்காம போயிருது, கண்ட்ரோல் இல்லாம போயிருது, கட்டுப்பாடு இல்லாம போயிருது. டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் லோ லெவல் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிருது ஒரு சில விஷயங்கள்ல அப்படின்றாங்க. டிஃபிகல்ட் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியல அப்படின்னா பிளான் பண்றதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, அவுட்டேட்டட் ஆயிருது, நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வந்துருது, என்விரான்மெண்ட் சேஞ்சஸ் ஆயிருது, இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆக்ஷன், டிலே இன் ஆக்ஷன். ஒரு சில கம்பெனில வந்து இப்போ கவர்மெண்ட்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சடனா ஒரு பிளான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியாது. ஒரு அரசு ஒரு பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியாது. ஏன்னா ஒரு திட்டம் கொண்டு வர போறோம் அப்படின்னா அந்த திட்டத்துல என்னென்னலாம் பலன் இருக்கு, இது எதிர்கட்சி எப்படிலாம் எதிர்ப்பாங்க, எப்படி யாரெல்லாம் ஆதரிப்பாங்க, அதான் டிலே இன் ஆக்ஷன். ஆக்ஷன் வந்து டிலே ஆகுது அப்படின்றாங்க. நிறைய சொல்றாங்க. தென் ஃபோர்காஸ்டிங் தான் ஒரு பிளானிங்கோட முக்கியமான எலமெண்ட். ஃபோர்காஸ்டிங் இல்லைன்னா பிளானிங் இல்லை அப்படின்றது ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரிமிசிங் அப்படின்னா என்ன செய்ய போறோம் இதுல போட்டிருப்பாங்க. அப்ரைசல்ஸ், எஸ்டிமேட்ஸ், ப்ரொஜெக்ஷன்ஸ் அபவுட் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ். அதுக்கு பேர் தான் பிளானிங் ப்ரிமிசஸ்.
ஒரு அப்ரைசல் கொடுக்க போறோம், ஒரு எஸ்டிமேட் கொடுக்க போறோம், ஒரு ப்ரொஜெக்ஷன், ஃபியூச்சர் ஈவெண்ட் பத்தி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அது பேர் தான் பிளானிங் பிரமிசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், தி என்டர்பிரைஸ் வில் மெயின்டைன் இட்ஸ் காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த் ஓவர் த நெக்ஸ்ட் 4 years. அதாவது 4 வருஷத்துக்கு இந்த கம்பெனி காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த்தை வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் கால்டு பிரமிசிங். அதே மாதிரி சொல்ல போறோம், நான் சொல்றேன், அடுத்த 5 வருஷத்துல இந்தியால வந்து டெக்னாலஜி எங்கேயோ போகுது. there will be a revolutionary development in TV technology during the next 5 years. அடுத்த 5 வருஷத்துல நம்மளுடைய டெக்னாலஜி எங்கேயோ போகுதுன்னு சொல்றோம். நான் சொல்றேன், it may happen or may not be happen. that is the planning premising அப்படின்றத சொல்றாங்க. சோ இத தான் சொல்றோம். டைப்ஸ் ஆஃப் பிளானிங், ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், டாக்டிக்கல் பிளானிங் சொல்றோம். ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அப்படின்னா சிஸ்டமைஸ்டு பிளானிங்னு சொல்லுவாங்க. இட் ஃப்ரேம்ஸ் ஃப்ரம் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட். டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ல ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதாவது மிலிட்டரி அப்படின்னே சொல்லலாம். மிலிட்டரியோட ராணுவத்தோட பங்கு என்ன, ராணுவத்தோட வேலை என்ன, எதிரிகளிடமிருந்து, எதிரி நாடுகளிடமிருந்து நம்மளுடைய நாடை பாதுகாப்பது எல்லையில் இருந்து. அதே மாதிரி ஒரு பிசினஸோட ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் எதுவா இருக்கும்? இப்போ எதிரி இப்படி வர்றாங்க அப்படின்னா நம்ம இப்படிலாம் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்போம். தட் இஸ் கால்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். அதே மாதிரிதான் பிசினஸ்ல நம்மளுடைய காம்படிட்டிவ் பொசிஷன் எப்படி ஃபேஸ் பண்ண போறோம், எப்படி காம்படிட்டரை பீட் பண்ண போறோம், R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி பண்ண போறோம், how to attract the goodwill from the customers வந்து எப்படி நற்பெயர் எடுக்க போறோம், லாயல்டி நேர்மை எப்படி சம்பாதிக்க போறோம், டிஸ்ட்ரிபியூஷன் நம்மளோட நெட்வொர்க் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். இதெல்லாம் தான் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். டாக்டிக்கல் பிளானிங் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானிங், இந்த சிஸ்டமைஸ்டு பிளானிங் வந்து அச்சீவ் பண்றதுக்கு பண்ணக்கூடிய பிளானிங்க்கு பேர் டாக்டிக்கல் பிளானிங். ஃபார்முலேட்டிங் தி ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ஃபார்முலேட் பண்றதுக்கு சப் பிளான், துணை திட்டமிடுதல். அந்த துணை திட்டமிடுதல் தீட்டுறதுக்கு பேர் தான் டாக்டிக்கல் பிளானிங் அப்படின்றத சொல்றாங்க. இதெல்லாம் அதாவது லாங் ரேஞ்ச் பிளானிங் அப்படின்னா அதாவது 3 to 5 years, அடுத்த 5 வருஷத்துக்கு, 20 வருஷத்துக்கு, 15 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம், எப்படிலாம் பண்ண போறோம், யாரெல்லாம் பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்க, நம்மளோட கம்பெனியோட யாரெல்லாம் இருக்க போறாங்க. லாங் ரேஞ்ச் பிளானிங். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், என்னுடைய கம்பெனியோட யார் இருப்பாங்க, நான் 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட டர்ன் ஓவர் எப்படி இருக்கும், 5 வருஷத்துக்கு நான் பிசினஸ் பண்ணுவேனா மாட்டேனா, எனக்கு அப்புறம் இந்த பிசினஸ் யார் பார்க்க போறாங்க. லாங் டர்ம் பிளானிங். ஷார்ட் டர்ம் பிளானிங்னா ஷார்ட் பீரியட், வித்தின் a year our mission and vision is to earn a profit, to attract the customers. அது then principles, இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான், இம்பார்ட்டன்ஸ்ல பார்த்ததுதான். அடுத்து லாஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம், டெசிஷன் மேக்கிங். ஏன்னா இந்த யூனிட்டோட 9ஓட சாராம்சமே பிளானிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங். ஆஃப்டர் யூ ஹேவ் டு பி சூஸ். பிளான் பண்ணிட்டு அந்த பிளான் என்ன பண்ண போற, இம்ப்ளிமெண்ட் பண்ண போற, டெசிஷன் மேக்கிங். அதான் இங்க சொல்ல வர்றாங்க. You have to decide that which course are to be taken in university to be admitted. என்ன கோர்ஸ் சூஸ் பண்ண போறோம், அதை எப்படி சூஸ் பண்ண போறோம், அதை பிளான் இல்லாம பண்ண முடியாது. 5 காலேஜ்ல வந்து என்ன பண்ணிருக்க, அப்ளிகேஷன் போட்டிருக்கோம். 5மே நல்ல காலேஜ், பெஸ்ட் காலேஜ். உனக்கு 5 காலேஜ்ல சீட் கிடைக்குது. வாட் கைண்ட் ஆஃப் டெசிஷன் யூ வில் டேக் டு புட் அன் அட்மிஷன் இன் ஒன் காலேஜ், தட் இஸ் கால்ட் டெசிஷன் மேக்கிங் அப்படின்றத சொல்றாங்க. எந்த காலேஜ்ல, அந்த 5 சிறந்த கல்லூரியில எந்த கல்லூரியில போய் நீ அட்மிஷன் போட போற, தட் இஸ் கால்ட் டெசிஷன் மேக்கிங். அது நம்மளுடைய கையில தான் இருக்கு. டெசிஷன் மேக்கிங் இஸ் an act or choice. டெசிஷன் மேக்கிங் அப்படின்றது ஒரு ஆக்ட், ஒரு சாய்ஸ். ஆமா, இப்ப நான் சொன்னேன்ல, 5 காலேஜ் உனக்கு கிடைச்சிருக்கு, 5மே சாய்ஸ். You have to act, you have to be selected. As a manager, you are supposed to take an action considering various activities relating to the decision. You have to take a decision in particular way. Possible alternatives. ஒருவேளை 5ல ஒண்ணு உனக்கு பிடிக்கல, you have to choose next alternative one. There may be various way of finding a solution to the problem. உன் கம்பெனில, உன் பிசினஸ்ல ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, how to solve the problem in various ways. ஒரு வழியில ஒன்னும் சரி பண்ண முடியல, அப்ப இன்னொரு வழியில எப்படி சரி பண்ண போறோம் அது. Then conclude. How to select the best possible alternative. Choosing the best alternative. இப்ப நான் சொன்ன 4ல which one is best one, which one is suit for me, which one is suit for our family. This is called choose. Selecting the best course of action அப்படின்றது சொல்லுவாங்க. So decision making process. Identification the problem, opportunity. என்ன கைண்ட் ஆஃப் பிசினஸ் நம்மகிட்ட இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன மாதிரியான பிசினஸ்ல, உன்னோட பிசினஸ்ல என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்கு. You have to be identification of problems. Think about the problems. ஆப்பர்ச்சுனிட்டி, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்ல இருக்கு, சந்தையில என்ன வகையான பொருளை இன்னைக்கு கொண்டு போய் வித்தோம் அப்படின்னா நமக்கு லாபம் அதிகமா கிடைக்கும், என்னென்ன வழியெல்லாம் இருக்கு, ஐடென்டிஃபிகேஷன். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் எக்ஸ்ப்ளரேஷன், பாசிபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இப்போ மதுரையில இருந்து சென்னைக்கு கொண்டு போறதுக்கு
பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ், பாசிபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் எப்படிலாம் இருக்கு, எந்த வழியில கொண்டு போகலாம், பை ரோட்ல கொண்டு போலாமா, பை ஏர் டிரான்ஸ்போர்ட்ல கொண்டு போலாமா, பை வாட்டர் கிடையாது, பை வாட்டர் டிரான்ஸ்போர்ட், எக்ஸாம்பிள் சொல்றேன், பை வாட்டர் டிரான்ஸ்போர்ட், எக்ஸ்ப்ளரேஷன் ஆஃப் பாசிபிள் என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குன்னு சொல்றோம், என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். இன்க்ரீசிங் சேல்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு எது சிறந்த வழி அப்படின்றத பார்க்கணும். எவாலுவேஷன்னா டெஸ்டிங் தி ஆல்டர்னேட்டிவ்ஸ், சூஸ் பண்ண பை வே, பை ரோட், பை ட்ரெயின், இப்படி இருக்கு. இதுல எது பெஸ்ட் ஒன், எது காஸ்ட் எஃபெக்டிவ். இப்போ ஒண்ணு சார், நான் வந்து மதுரையில இருந்து சென்னைக்கு வந்து என்னோட 2 வீலரை கொண்டு போகணும், டிரான்ஸ்போர்ட் அதுலயும் கொண்டு போகலாம், ரயில்வே அதுலயும் கொண்டு போகலாம், ட்ரெயின்லயும் கொண்டு போகலாம். அப்ப நான் யோசிக்கிறேன், which one is best, evaluate பண்றேன், வேல்யூ பண்றேன், எதுல காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்றத பாக்குறேன். that is called evaluation of alternatives. then selection of best alternative. ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு, நான் யோசிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றேன், choosing the best one. this is one of the best decision to solve the problem. ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு இதான் எனக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்றேன். நான் சொன்னேன்ல, ட்ரெயினா பஸ்ஸா, நான் ட்ரெயினை சூஸ் பண்ணிட்டேன். So the best alternative. Risk. The meaning of risk has been danger, threat, harm, etc. Risk அப்படின்ற நமக்கு தெரியும், இது அபாயகரமானது, நம்ம அச்சுறுத்துறது, ரொம்ப கொடியது அப்படின்னு சொல்றோம். The manager has to assess the situation considering risk involved in the activity. அப்படி பண்ண போறப்ப என்னெல்லாம் இருக்கு, what are the risk we have to be face. ஒரு குட்ஸை விற்க போறப்ப what are the risk, காம்படிட்டர் யாரு, காம்படிட்டர் அவங்களுக்கு என்னென்ன குறைச்செல்லாம் கொடுப்பாங்க, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதை திங்க் பண்ணணும். திங்க் பண்ணி அதை சரி பண்ணா மட்டும்தான் we have to facilitate to probability in success. ஒரு நம்ம என்ன பண்ண முடியும், we have to attain the success. இதெல்லாம் இருக்கு. இம்ப்ளிமெண்ட், அதுக்கு அடுத்து லாஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்ச டெசிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இம்ப்ளிமெண்டிங் த டெசிஷன். ஒரு பிசினஸ் சூஸ் பண்ணணும்னு யோசிக்கிறோம், அந்த பிசினஸ் சூஸ் பண்றதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம், அதை ஆரம்பிக்கிறதுக்கு பணத்தை கலெக்ட் பண்றதுக்கு எத்தனை வேஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம், அந்த பணத்தை கலெக்ட் பண்றதுக்கு 10 வேஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம், அந்த 10ல பெஸ்ட் ஒரு 5 செலக்ட் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த 5ல 1 சூஸ் பண்ணிட்டோம். அந்த சூஸ் பண்ண 1 என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபைனலா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டிசிஷன், எடுத்த டிசிஷனை ஃபைனலா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். The manager has to put his best effort for the smooth implementation of selected decision. எடுத்த டிசிஷனை கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அண்ட் ஃபைனலி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we have to be follow up. நம்ம எடுத்த டிசிஷன் கரெக்டா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண போறோம். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நம்ம எடுத்த டிசிஷனா இருக்கட்டும், நம்ம எடுக்கக்கூடிய பிளானிங்கா இருக்கட்டும், அது சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்றதுக்கு கொண்டு போய் முடியும். So those are the things you have to be seen. என்ன பார்த்தோம் அப்படின்னா, மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ்னா என்ன, இன்டர்நேஷனல் பிசினஸ்னா என்ன, பிளானிங்னா என்ன, டெசிஷன் மேக்கிங்னா என்ன, டெசிஷன் மேக்கிங் எப்படி பண்ணணும், பிளானிங் எப்படி எடுக்கணும் அப்படின்றத இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்துட்டோம். ஓகே, தேங்க்யூ.